வணக்கம் பிரபுகளே. நான் உங்களை துபாய் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சென்னை மாநகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1800 பேர் நடத்துனருக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. அதுவும் வட மாநிலத்தில் ஒரு உத்தரப்பிரதேச கம்பெனிக்கு ஏலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தோழர்கள் ஒருத்தர் எனக்கு டீட்டெயில் அனுப்புனாப்புல. இது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது டெண்டர் அறிவிச்சிட்டாங்க. அப்போ கொடுத்த டெண்டரு இது தாவேக்கா அரசு டெண்டரை கொடுக்கல அப்படின்னு சொல்லி டீட்டெயில் அனுப்புனாப்புல. அதாவது டெண்டர் அறிவிப்பு நாள் பார்த்திங்கன்னா 13/1/2026 அன்றைக்கி டெண்டர் கொடுத்துருக்காங்க. கடைசி நாள் 17/2/2026. டெண்டர் வழங்கிய திமுக அரசு தான், சரிங்களா. டெண்டர் எடுத்த நிறுவனம் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. பணியிடம் 1794 நபர்கள் நடத்துனருக்கான பணி. ஒப்பந்த மதிப்பு பார்த்திங்கன்னா 65 கோடி. கால அளவு பார்த்திங்கன்னா 11 மாதம் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் டெண்டரெல்லாம் அறிவிச்சிருக்காங்க திமுக அரசு. நாம் செய்தியில் வந்ததை பார்த்துட்டு நம்ம வீடியோ போட்டோம். உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி கொடுத்துட்டாங்க. நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு இந்த பணியை கொடுங்க. அந்த நிறுவனத்திடம் பேசி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணி கொடுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, இந்த டெண்டரை ரத்து பண்ணுங்க. இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற 1794 பேர்களை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலையை கொடுக்கணும். ஆமாம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் திமுக மாதிரி ஆகிப்பீங்க. அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து எதுக்கு தெரியுமா? மக்களுக்காக உழைப்பீங்க அப்படின்றதுக்காக தான், சரிங்களா. அவங்க டெண்டர் கொடுத்துட்டாங்க. உத்தரப்பிரதேச கம்பெனிக்கு எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. அதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. நன்றி.